அடுத்தபடியாக பார்க்கும்போது எல்லா ஜோசியம் சொல்கிறதையும் எல்லார்கிட்டையும் கேட்கும் போதும் விருச்சிக ராசியா அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ அடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது. போன முறை இருந்தபோது ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிட்டாங்க, அஷ்டாத சனிக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தவரை இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ங்கிறது தாய்க்கு கண்டம், அலைச்சல், நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர அமைப்பு இல்லை என்று இருந்தது. இப்போ 5க்கு போகிறார். 5ல் போகும்போது தொழிலை கொடுத்துருவார், வருமானத்தை கொடுத்துருவார், குழந்தை பேர் கொடுப்பார், எல்லா சுப நிகழ்வுகளையும் கொடுப்பார் விருச்சிக ராசிக்கு. இப்போ வர மார்ச் 29லேருந்து சுப நிகழ்வு நினச்சிக்க வேண்டியதான். மார்ச் 29லேருந்து உங்கள் லாபம். ஆனால் குரு பகவான் என்ன பண்றாருன்னா 7லேருந்து 8க்கு போறாரு, அஷ்டமத்து குருவா போறாரு. அப்ப சனி கொடுக்கக்கூடிய தொழில் லாபத்தை பொருளாதார ரீதியா கஷ்டப்படணும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடை வைக்க அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கு இடம் கிடைக்கும், ஹோட்டலுக்கான திங்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா பணம் கிடைக்காது. அப்ப எக்கனாமிக்கலா கஷ்டப்படுங்க. பரவாயில்ல ஒரு 5 லட்சம், இப்போ 5 லட்ச ரூபா அட்வான்ஸு, நீ பரவாயில்லப்பா நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையனா இருக்க, ஒரு 2 லட்ச ரூபா கொடுப்பானா அந்த 2 லட்ச ரூபா பணம் பெறலாது. துலாம் ராசிக்கு கேட்காமலே கடன் வரும், விருச்சிக ராசிக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லை, அப்ப என்ன ஆகுன்னா இவங்க என்ன பண்ண கடுமையா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுனா என்ன பண்ணுவார்னா குரு அஷ்டமத்து குரு வக்ரமாவார், ஆகஸ்ட்ல வக்ரமாவார். அப்புறம் வக்ரமாகும் போது அந்த வக்ர பலனால கிடைச்சிரும். இன்னொன்று ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வந்து திங்ஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா அடுத்து 8 முடிச்சு அடுத்த மேல 9க்கு வருவார். 9க்கு வரும்போது ஃபுல்லா கொடுத்துருவார். ஆமா, இப்பயே நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து முழுசா கொடுத்துருவாரு. நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச் மாசம் தான் முழுமையான சனி பெயர்ச்சி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து அடுத்த வருஷம் மே மாசம் வந்து உங்களுக்கு 9ல குரு வேறையா, அப்ப சனியும் 5ஆம் இடத்துக்கு வராரு, குருவும் 9ஆம் இடத்துக்கு வராரு. இதெல்லாம் சேர்ந்து டாப்ல தூக்கி விட்டுரும். இப்ப அதுக்கான பேஸை மட்டும் அமைச்சுக்கோங்க. 9ஆம் தேதி குரு வரதுக்கு நான் இன்னைக்கு ரிசர்வேஷன் பண்ணி வைக்கணும். ரிசர்வேஷன் பண்ணி வைக்கணும். அதுக்கான தொழில் திட்டமிடணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு இப்பயே நீ சின்னதா பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப நீ தொழில வந்து நாளைக்கு ஒரு ஹோட்டல் வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹோட்டலை பற்றி தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா ஹோட்டலில் போய் எங்கேயாவது போய் வேலை செய்யி, ஊரை விட்டு போய் எங்கேயாவது வேலை செய்ய. இந்த அஷ்டமத்து குருல விருச்சிக ராசிக்கு வரல பொறுத்து இடப்பெயர்ச்சி அடைந்து விடுங்கள். ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு தொழில் பண்ணு நினைக்கிறியா, இன்னைக்கே அந்த தொழிலுக்கான வேலைக்காரனா போய் சேர்ந்துரு. சூப்பர். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுவே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆமா, அஷ்டமத்து குரு நீங்க பண்ணி நீங்க அஷ்டமத்து குருல கஷ்டத்தை வேண்டுமென்றே தேடிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் முழுமையான சனி பலம் வரல, 5ஆம் இடத்துக்கு வரல, 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அதே மாதிரி அஷ்டமத்து குரு வேறையா, ராகு பகவான் 4லையும் கேது பகவான் வந்து 10லையும் இருப்பார். இது வந்து ராகு கேது பயிற்சி கொடுக்கக்கூடியது. அப்ப ராகு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ல போறாருன்னா அலைச்சலை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடத்துக்கு போவாரு, புரியுதுங்களா? அதுல அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா 4ஆம் இடத்துக்கு வந்துருவார். அதே மாதிரி கேது பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். லாபத்துல இருந்து வந்து தொழில கஷ்டத்தை கொடுத்துருவார். அப்ப இந்த நேரத்துல தொழிலை அமைப்பது என்பது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செய்யவே கூடாது. என்ன பண்ணா அடுத்த மேல வச்சுக்கணும், அடுத்த மேல அள்ளி தூக்கிட்டு போயிடும். ஏன்னா முழு சனி பலம் இன்னும் வந்து 6-3ல அந்த முழு வரும்போது அதுக்கடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். 5ஆம் இடத்துக்கு வந்துருவார் இல்லையா, சனி முழு பலத்துல வந்துருவாரு. அதே மாதிரி ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமா இருப்பாரு. அதே மாதிரி குரு பலமும் வந்துடும். அப்ப அடுத்த மேவல போகணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பயிற்சி சனி வளர்ச்சிக்கான பாதையை தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எந்த தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலுக்கான வேலைக்கு போயிடணும். தொழிலை கத்துக்கிறீங்க இல்லைன்னா தொழிலுக்கான படிப்பு ஒரு அடிப்படையை கத்துக்கணும். ஆமா, அடிப்படை கத்துக்கணும். இப்போ நீங்க எந்த தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, எந்த வேலைக்கு போகணுங்கிற அதுக்கான ட்ரைனிங் நிச்சயம் இப்ப பண்ணலாம். கல்யாணம் அப்பதான் ஊரு போறதுக்கு இப்ப ரிசர்வேஷன் பண்ணி வைக்கிறோம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் முக்கியமா அஷ்டமத்து குரு இருக்கிறதால இடப்பெயர்ச்சி ஆவது என்பது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த வருஷம் இப்ப ஊரை விட்டு ஒரு பையனுக்கு நான் எழுதி கொடுத்தேன் ஜாதகம் பார்த்தோன்னே, விருச்சிக ராசிக்காரன் நீ ஊர்ல இருக்காத, கிளம்பி நீ வந்து சென்னையில வந்து அவர் கம்பெனில வேலை செய்யி, கம்பெனில வேலை செஞ்சுட்டு அடுத்த மார்ச்ல நீ ஊருக்கு போயிடு. அப்ப வந்து அவங்க அப்பா கவுன்சிலர், அப்போ வந்து உங்க அப்பா எலெக்ஷன்ல நிற்கும் போது நீங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு தொழில் அமைஞ்சிரும். அதை வச்சு நீங்க அரசியலுக்கு போயிடலாம், உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் இருக்கும். இப்போ வந்து அமைதியா வேற ஒரு கம்பெனில வேலை செய்யுன்னு சொன்னேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வருது சார்.
பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த செவ்வாய் சூரியனோட இது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாதுங்கிறத விட அம்மாவுக்கும் அவங்களுக்கு தான் ஆகாது. ஏன்னா விருச்சிக ராசி சந்திர நீச்சமான ராசி. இவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சகோதரனோ சகோதரியோ இருப்பாங்க. அந்த அம்மா இவங்க மேலே பாசமாக இருக்கிறத விட தான் கூட பிறந்தவங்க மேலே தான் பாசமாக இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஆனால் பொதுவாக விருச்சிக ராசிக்கு அப்பாலாம் யோகம் தான். ஒரு சிலருக்கு அப்பாவால் பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா மேலே பாசமாக உள்ள ராசி, அது இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்பா அம்மா பாசத்தோட வாழ்க்கை துணையை நேசிங்க, ஜெயிச்சிடலாம். அப்பா அம்மா பாசம் இருக்கட்டும், அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கு வீக்னஸ். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா தான் வீக்னஸ், அப்பா அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. அதை விட வாழ்க்கை துணை தான் அவங்களுக்கு பலம். அப்பா அம்மா வந்து வீக்னஸ், அதுக்கு பேர் வீக்னஸ். அவங்களுடைய அன்பால கட்டி போடக்கூடாது, அது வந்து வீக்னஸ். ஆனா வாழ்க்கை துணையால் லாபம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரன் யாரா இருந்தாலும் பொண்டாட்டியால பலம், புருஷனோட பலம். அதனால வந்து அவங்கள நேசிங்க. அப்பா அம்மா நமக்கு ஓகே, அவங்க நமக்கு வந்து நம்ம அவங்களுக்கு செய்யறோம், அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. அது உங்களுடைய வீக்னஸ், அதை விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க யாரு கிடைக்கிற, யாரு உங்களுக்கு வந்து பலமா இருக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சிட்டு வளர பாருங்க, அவங்கள பிடிச்சிட்டு வாழ பாருங்க, சரியா இருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கான வருங்காலத்திற்கான பயிற்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்று. இன்னொன்று, சனி பயிற்சியால கஷ்டம் இல்லை, லாபம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி, அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே லாபம். ஆனால் பொருளாதார தடை இருக்கிறதால, அஸ்தமத்துல குரு இருக்கிறதால இந்த நேரத்தில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா லாபம். ஏன்னா ஒரு தொழிலை வைத்து நடத்தும் அளவுக்கு எக்கனாமிக்கல் கிடைக்காது. ஆனால் அந்த தொழிலுக்கான பயிற்சி, ஒரு வருஷம் நான் கோர்ஸ் படிக்கிறேன், ஒன்றும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கான பயிற்சி எடுக்கிறதுக்கு எனக்கு இப்போ காசு இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறதுக்கான காசு இருக்காது. அப்போ நீங்கள் பயிற்சி எடுத்துக்கோங்க. அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கிறதுக்கான பணத்தை சனி பகவான் கொடுப்பார், குரு பகவான் கொடுப்பாங்க, வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கான பயிற்சி எடுங்க, ஏதாவது ஹோட்டலில் போய் வேலை செய்யுங்க. வாழ்க்கை கற்றுக்கொள்வதற்கான அந்த பயிற்சிகள் இப்போ தேவை. இப்போ பயிற்சி எங்கேயா இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, திருமணத்துக்கு இப்போ விருச்சிக ராசிக்காரன், நான் வந்து விருச்சிக ராசி ஒரு பொண்ணு, நான் வந்து திருமணத்துக்கு தயாராகணும், எனக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ விட்டுருங்க, அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் திருமணத்துக்கு தயாராகிற கலாச்சாரம் நம்மகிட்ட ஏன் வரல அப்படிங்கிறதுலாம் எனக்குலாம் ஒரு ஆதங்கம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு தயாராகணும். கணவனை எப்படி புரிந்து கொள்வது, மனைவி எப்படி புரிந்து கொள்வது, கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து நம்ம வந்து அன்பை செலுத்துவது, எப்படிலாம் சமைச்சு கொடுக்குறது, அப்படி வந்து பெண் தயாராகணும். அதெல்லாம் அந்த காலத்து கலாச்சாரத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து அது அடிமை கலாச்சாரம், அது இப்போ தேவையில்லை. சமமாக நடத்தணும், ஆணை பெண் சமமாக நடத்தணும், பெண்ணை ஆண் சமமாக நடத்தணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தயாராகணும். திருமண வாழ்க்கைன்னா என்ன, அதை வந்து கணவனை எப்படி புரிந்து கொள்வது, மனைவி எப்படி புரிந்து கொள்வது, அவங்க எதெல்லாம் விட்டு கொடுத்து போவாங்க, இந்த மாதிரி பதிவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி அதுக்கான புக்ஸ் படிக்கிறது, அதுக்கான வந்து நிறைய நல்ல விஷயங்கள். ஜொமேட்டோ வாங்கி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லாம வீட்டில் செஞ்சு பழகுங்க. நீங்க வந்து ஜொமேட்டோ வாங்கி சாப்பிடலாம் என்னைக்கா ஒரு நாள். டெய்லி ஜொமேட்டோக்கு போனீங்கன்னா அப்போ பொண்டாட்டி தேவையில்லாமல் போயிடுவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சமையலாக இருக்குது. அதேமாதிரி மனைவிக்கு தேவையானது செய்து கொடுக்குறதுலையும் கணவன் வந்து ஈக்குவல் பேர் அவங்க. அப்போ இந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். தயாராகிட்டு அது உள்ளார போங்க, வாழ்க்கையை ஜெயிச்சிரும். பொதுவாக இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கைக்காக தயாராகுங்கள், வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அதற்கான சனி பயிற்சி தான் இது. விருச்சிக ராசி அவருடைய துணையோடு வாழ்ந்து துணையோடு முயற்சி செய்யுங்கள், இந்த சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. ஆமாம், விருச்சிக ராசியை பொறுத்தவரை நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் புரிந்து கொள்ளணும் கடைசி வரைக்கும். தந்தை தாயாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாராகவும் இருக்கட்டும், எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய தொழிலும் உங்களுக்கு இருவேறு கண்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கெல்லாம் வருவாங்க போவாங்க, அப்பா அம்மாவாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை நம்ம செய்கிறோம், அவங்களுக்கான என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம், அதோடு நின்றுக்கோங்க. அதை போய் உரி பண்ணிக்காதுங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடைய தொழிலும் உங்களை மிகப்பெரிய உயரத்தில் கொடுக்கும். அதை உணர்த்துவது அந்த சனிப்பயிற்சி. அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா ஒரு அழகாக இருக்கும் சார். இல்லை, அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளுங்க, தொழிலை நேசிங்க, வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ளுங்க. கல்யாணத்துக்கு தயாரானா ஃபர்ஸ்ட் வாழ்க்கை துணை எப்படி புரிந்து கொள்ளு, அதுக்கான சிந்தனை. விருச்சிக ராசிக்கு சொல்லும் போது செவ்வாயோட பலம் இருக்கும்போது முருகனுடைய அருள் வந்து பொதுவாக விருச்சிக ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முருகனை கும்பிட்டா இந்த வாட்டி சனீஸ்வரன் போகுமா, இல்லை வேற ஏதோ ஒரு சாமியை கும்பிடணுமா? அது விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சியில் அவர்கள் வணங்க வேண்டியது அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போங்க. வைத்தியநாத சுவாமி, அந்த வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி, அங்கேயே முத்துக்குமாரசாமி இருப்பார். அந்த முத்துக்குமாரசாமிக்கு ஒரு வில்வத்தில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க.
அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையை நிறைய மாற்றும். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விருச்சிக ராசியில் நீ பிறந்துட்டாலே வைத்தீஸ்வரன் கோயில் போயே தரும், அதுக்கு ஆப்ஷனே இல்லை. அங்கே போய் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி. எப்போதுமே சிவன் பார்வதி உணர்த்துவது என்ன அப்படின்னா, கணவன் மேல் மனைவி பாசம், மனைவி மேல் கணவன் பாசம். அந்த அண்ணனுடைய உறவுக்கு ஈடு இணையான உறவு இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற உணர்த்துறது தான் அவங்களுடைய தத்துவம். அதில் வந்து வைத்தியநாத சுவாமி வந்து தையல் நாயகி மேலே அவ்வளோ பாசம், தையல் நாயகிக்கு வைத்தியநாத சுவாமி மேலே அவ்வளோ பாசம். இந்த பாசத்தை நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கோங்க, பாடமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதே மாதிரி முத்துக்குமாரசாமி தொழில், இதை ரெண்டையும் எடுத்துக்கோங்க, சரியாக வந்துடுவீங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில் நான் வந்து முத்துக்குமாரசாமியோட பக்தை, நான் அந்த முத்துக்குமாரசாமியோட பக்தன் அப்படின்னு எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அழகா சார்.